ஒரு அரசர் தன்னோட ஆட்சிக்கு பின்னாடி யார் தன்னோட நாட்டை சிறப்பா ஆட்சி செய்வாங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட 3 மகன்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறாரு. 3 பேருமே காட்டுக்கு போய் ஒரு ஏழைக்கு 2 வாரத்துக்கு தேவையான உணவை ஒரு மூட்டையா கட்டி எடுத்துட்டு வாங்க, அந்த மூட்டையை நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சோதனை வைக்கிறாரு. 3 பேருமே காட்டுக்கு போறாங்க. அதுல முதல் இளவரசர் நல்ல ருசியான பழங்களை எடுத்து மூட்டையா கட்டுறாரு. 2வது இளவரசரோ அழுகி போன பழங்களையும் ஓரளவு இருக்கிற பழங்களையும் ஒரு மூட்டையா கட்டுறாரு. 3வது இளவரசரோ இதை யார் பிரிச்சு பார்க்க போறா அப்படின்னு நினைச்சிட்டு காய்ந்து போன சில இலைகளையும் கல்லையும் எடுத்து மூட்டையா கட்டுறாரு. 3 பேருமே தன்னோட தந்தை முன்னாடி போய் நிக்கிறாங்க. இது எந்த இலைக்கும் இல்ல, இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தனித்தனி அறையில ஒவ்வொரு இளவரசரையும் பூட்டி வச்சுறாங்க. நல்ல பழங்களை கொண்டு வந்தவர் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்காரு. அழுகிய பழங்களை கொண்டு வந்தவரோ உடல் ஆரோக்கியம் இழந்து காணப்படுறாரு. காய்ந்து போன இலைகளை கொண்டு வந்த இளவரசர் பசி பட்னியோட இறந்து போயிடுறாரு. முதல் இளவரசருக்கு அரசனால முடிசூடப்படுது. ஆமாங்க, நல்ல எண்ணங்கள் தான் எப்பவுமே நமக்கு நல்வழி காட்டும்.